ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கையும் இந்த ரவுண்ட் 3 மாணவர்களில் வந்து யாராருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எடுக்க முடியுமோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து இப்போ வந்து என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, ரவுண்ட் 3ல் அலாட் ஆன மாணவர்கள்லாம் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 17ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. அப்பர் கொடுத்த மாணவர்கள் டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறக்கு. இதில் முக்கியமாக வந்து அன்அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்களே, அவங்க வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு யாராவது சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் தவறாக வந்து பண்ணியிருப்போம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணியிருந்ததுங்காட்டி நம்ம வந்து என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து நாட் அலோகேட்டட் வந்திருக்கும். தவறு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து கிடைக்கக்கூடிய காலேஜை விட்டுட்டு கிடைக்காத காலேஜஸாக வந்து போட்டிருப்போம். அதனால் வந்து நாட் அலாட்டட் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் டிக்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிக்ளைன் பண்ணதில் அப்பர்டு கேட்டகரியில் யாருக்கெல்லாம் வந்து போயிருக்கோ அதில் பிரச்சனை இல்லை. அப்பர்டு கேட்டகரியில் போகாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு ஏங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அப்பர்டு கொடுத்துருக்காரு வேறு காலேஜுக்கு, அவருக்கு வந்து ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. அப்போது பிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து அந்த 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 கோர்ஸை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, ஸோ அப்போ என்ன இருக்கும், அந்த ஏக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? பிங்கிற கோர்ஸுக்கு வந்து அவர் அந்த அப்பர்டு கொடுத்த கோர்ஸ் இருந்திருக்கும், அது வந்து கிடச்சிருக்கும். அப்போ ஏங்கிற கோர்ஸுக்கு அந்த பி கோர்ஸ் கிடச்சிரும். அப்போ ஏங்கிற கோர்ஸுக்கு யாராவது அப்பர் கொடுத்துருந்தா தான் ஆச்சு. இல்லை அப்படின்னா அந்த சீட் வேகன்சியாக தான் இருக்கும். அந்த சீட்டு பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து போயிடும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து சரண்டர் பண்ணாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். அதாவது அக்செப்ட் கொடுத்து ஜாயின் பண்ணல அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்பர்டு கொடுத்து வச்சுருந்து அதனால வந்து அந்த சீட்டு வந்து வேகன்சியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வர சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எடுக்கலாம். இதில் யார் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இதுக்கெலாம் வரலாம். இல்லை நான் வந்து கவுன்சிலிங் அப்போ விட்டுட்டேன், இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் போகணும்னு நினைக்கிறவங்களா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க. பட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்து நல்ல காலேஜஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேகன்சி சீட்ஸ்லாம் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் வந்து ஒரு நல்ல காலேஜ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் சூப்பரான கோர்சஸ், சூப்பரான காலேஜஸ், சூப்பரான கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏதோ ஒரு 10 சீட்டு வந்து கிடைக்கலாம். ஒரு நல்ல காலேஜில் யாராவது வந்து நீட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணி அதில் போயிருப்பாங்க. இதில் வந்து பணமும் கட்டியிருப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு போகிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரி கோர்சஸ்லாம் மட்டும்தான் வந்து ஏதாவது 1-2 சீட்டு வரும். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பெருசாக சீட்ஸ் வந்து இருக்காது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டுமே நம்பிட்டு இருக்க வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் வந்து போகலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் செட் அமௌண்ட் வந்து வராது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக கவுன்சிலிங் போகிறத விட மேனேஜ்மெண்ட்டில் போகிறப்போ ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம சீட்ஸோட அவைலபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து சீட் மேட்ரிக்ஸ் வெளிவிட்டதுக்கப்புறம் தான் வந்து எந்த காலேஜில் நல்ல கோர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பெருசாக கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது வந்து நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா அந்த சீட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போயிருமே தவிர திரும்ப வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வராது. அதனால் தெரிஞ்சுக்கங்க. அதை வந்து நம்ம நாட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு காலேஜில் போட்டு அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் வந்து யாரோ ஒருத்தருக்கு அந்த சீட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க நாளைக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டேட் வந்து நேற்றே முடிஞ்சது, பட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருந்தேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்கல, அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுக்கல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து அந்த சீட்ஸ்லாம் வந்து போயிருக்கும். அந்த சீட்ஸ்லாம் வந்து அப்பர்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது போயிருக்கும். ஏன்னா நான் வந்து அக்செப்டும் பண்ணல அப்படிங்கிறப்போ, இல்லை அக்செப்ட் அண்ட் அப்பர்டும் கொடுக்கல, டிக்ளைனும் பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த சீட் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகி யாரெல்லாம் வந்து அப்பர்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ இப்போ ஒரு வேளை வந்து அவங்களுக்கு அந்த சீட் அப்பவும் காலியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் வந்து என்ன ஆகும், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். நீ ஒரு வேளை அக்செப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது ஜாயின் பண்ணல அப்படின்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.